السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழனைத்தும் நம்மையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு உரியதான். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அந்நாளிலே வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய வற்றா கருணையும் அருளும் ரஹமத்தும் என்றென்றும் நீண்டு நிலவட்டும். அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட செயற்குழுவிலே கிளை மாவட்ட நிர்வாகிகள் பேச்சாளர்கள் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை இந்த மாவட்டம் முழுவதும் நாம் எவ்வாறு கொண்டு செல்வது என்கின்ற செயல் திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அருமையான தருணத்திலே அல் குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சி என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த புரட்சி என்பது இந்த சபையை நாம் பார்க்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நானும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகிகளும் திருமறை குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சியான காரணத்தில் தான் நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். சில காலங்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஒவ்வொரு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள். அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நாமும் சரி, சில காலத்திற்கு முன்பாக சிலர் தர்காவாதி என்றும் சிலர் தரீகாவாதி என்றும் சிலர் நான் தப்லீக் என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு சிலர் நான் அஹ்ல ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு சிலர் நான் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தோடு இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் அதில் உள்ள உபதேசங்கள் சட்டங்களையும் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரே கொள்கையில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையில் இந்த சபையில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருக்குர்ஆனுடைய புரட்சி என்று இதை நாம் முதலாவதாக நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் திருக்குர்ஆன் எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தியது என்று பார்த்தால்
இந்த குர்ஆன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மனிதர்கள், அறியாமை காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்று சொல்லப்படும் அந்த மனிதருடைய வாழ்க்கையை சற்று புரட்டி பாருங்கள். கொலை செய்வது, பெண் குழந்தைகளை கொலை செய்வது, கருவோடு அழிப்பது, இதுவெல்லாம் அந்த காலத்தில் சர்வ சாதாரணமாக நடைபெற்ற ஒன்று. இந்த பாவங்களை எல்லாம் பாவம் என்று அறிந்து கொள்ளாமலே அதை செய்யக்கூடிய காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலம். அப்படிப்பட்ட அந்த மக்களை உலகத்தில் மனிதர்களாக மாற்றியதே இந்த திருமறை குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனின் மூலமாக, குர்ஆனில் அருளப்பட்ட வசனங்களின் மூலமாக ஒவ்வொரு செயலையும் அவர்களை மாற்றி வைத்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு காலத்தில் மது போதையில் மூழ்கி இருந்த மக்கள், மது இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை இல்லை என்று அவருடைய வாழ்க்கையை அதிலே கடைபிடிக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கு பார்க்கிறோமே மது கடைகள், அது போன்ற மது அல்ல. இன்றைக்கு மது அருந்தக்கூடியவர்கள் ஒரு மில்லிமீட்டர் வாங்கி அதை அறிந்துவிட்டு அந்த போதையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த காலம் என்பது ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள் மதுவை பேரல் பேரலாக அதை தயாரித்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களை மாற்றியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை சிறிது சிறிதாக மாற்றினார். போதை தரக்கூடிய இந்த வஸ்துக்கள், இந்த மது என்று சொல்லக்கூடிய இந்த போதை தரக்கூடிய பொருள், நீங்கள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் அதை அருந்தாமல் வர வேண்டும் என்று இந்த மார்க்கம் அவர்களுக்கு இந்த பாடத்தை கற்றுத்தந்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அடுத்ததாக ஒரு கட்டளை இடுகின்றான். இந்தோடு போதை தரக்கூடிய வஸ்துக்கள், இந்த மது போன்ற வஸ்துக்கள் அனைத்தும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று சொன்னார். காட்டு மிராண்டிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்கள், யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு மனிதன் உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் மத்தியிலே குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகின்றது. இந்த மது தடை செய்யப்பட்டது என்று சொன்னவுடன் எத்தகைய மதுவை அவர்கள் தயாரித்து வைத்தார்களோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவர்கள் தயாரித்து வைத்த மது இல்லை என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மதுவை ஒரு ஆறை போல வீதியிலே ஊற்றிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சாதனை! திருமறை குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சி அது. இப்படி திருமறை குர்ஆனுடைய புரட்சியை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அந்த மக்கள் எல்லாம் வியாபாரத்திற்கு வந்த மக்கள் கூட்டமாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவரை நீங்கள் நியமித்து தாருங்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த கோரிக்கை. எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க,
நம்முடைய ஜமாத் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் யார், அவருடைய உலகத்தில் அந்தஸ்து என்ன, அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது, அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஜமாத்தை வழிநடத்துவதற்காக அல்லாஹ் ஒரு தலைவரை நியமித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நம்முடைய வயதிலே குறைவாக இருந்தாலும் அல்லது நம்மை விட கூடுதலான வயதில் இருந்தாலும் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் அந்த தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய அந்த வழியில் நாம் பயணிப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வியாபாரிகள் நமக்கு ஒரு தலைவரை நியமித்து தாருங்கள் என்று கேட்கிறார். கேட்டது யாரிடத்திலே? நபிகளாரிடத்திலே. கேட்டவுடன் அந்த சபையில் அமர்ந்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதனை காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை நாம் தலைவராக போடலாம். அபூபக்கர் அவர்கள் சொன்ன உடனே அடுத்ததா பின்னாடி உமர் அவர்கள் வந்துவிட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு மனிதனை காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை நாமே தலைவராக போடலாம். உமர் அவர்கள் சொன்ன உடனே அபூபக்கர் அவர்கள் கோபம் வருது. இந்த கோபத்திலே உமர் அவர்களை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஏன் உமரே, நான் எதை சொன்னாலும் அதற்கு நேர் எதிரான ஒரு கருத்தை தான் நீங்கள் சொல்வீர்களா? உடனே உமர் அவர்கள், அப்படி நான் எதுவுமே சொல்லலையே, அந்த வேலை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்து போக பார்க்கிறார். ஆனால் அங்கே வார்த்தை மோதல் ஆரம்பிக்கப்படுகின்றது. உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் இருவர்களும் வார்த்தை மோதல். இப்படி இருவர்களும் வார்த்தையால் மோதிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அருளுகின்றான். 49வது அத்தியாயம் 2வது வசனம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கின்றான், இறை நம்பிக்கையாளர்களே, நபியுடைய குரலை விட உங்களுடைய குரலை அவருக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். நபி இருக்கும் பொழுது அவரை விட உங்களுடைய குரலை நீங்க உயர்த்தி பேசாதீங்க. அப்படி நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய நன்மைகள் பாழாகிவிடும். இந்த வசனம் அல்லாஹ் அருளிய உடனே இரண்டு நபர்களும், அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அடுத்த எந்த ஒரு வார்த்தையும் பேசல. எந்த அளவிற்கு அந்த வசனம் வந்தவுடனே குர்ஆனுடைய வசனத்தை எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை ஒரு முன்மாதிரி. அந்த வசனம் சொன்னவுடன் வேறு அடுத்த பேச்சே கிடையாது. எந்த அளவிற்கு சொன்ன வேற ஒரு ஹதீஸில் கூட பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில உமர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காது கொடுத்து கேட்பாங்க, சொல்லுவாங்க, உமரே நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா? உமர் ஏதாச்சும் சொன்னாரா? ஏன் காதுல விடலையே? அவ்வளவு சத்தத்தை குறைத்து பேசுவார். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த வசனத்தை அருளிய பிறகு அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார். தன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு இதை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில நபி தோழர்களை அனுப்பி அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்க அனுப்புறாங்க. விசாரிக்க போன அந்த நபி தோழர்கள் வராத இந்த நபர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை விட ஏன் குரல் கொஞ்சம் சவுண்டானது. அவர் என்ன நினைச்சார்னா, நாமளா இருக்கும்ல, ஒருத்தருடைய குரல் மெலிசா இருக்கும், ஒருத்தருடைய குரல் கனமா இருக்கும். இந்த நபித்தோழர் எப்படி புரிந்து கொண்டார் என்று சொன்னால், பேசும் பொழுது நம்முடைய குரல் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை விட கனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு
விசாரிக்க போன அந்த தோழர்கள் மத்தியிலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை விட என் குரல் கனமாக இருக்கின்றது. இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், நான் நரகவாசி ஆயிட்டேன். குர்ஆனுடைய வசனத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதல் பாருங்க. நான் நரகவாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே சொன்னார். அதை விசாரிக்க சென்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், அந்த நபி தோழர் இப்படி புரிந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார், அழுது கொண்டே இப்படி சொல்கிறார், என்ன செய்யலாம் என்று அவர்கள் சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுபடியும் அவர்களுக்கு அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? போய் சொல்லுங்க, அவருக்கு ஒரு நற்செய்தி கூறுங்கள், அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக வரலாற்று செய்திகளை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை, ஒரு உபதேசம் சொல்கின்றது என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தவர்கள் நபி தோழர்கள், தோழியர்கள். எவ்வளவு பெரிய ஒரு முரணராக இருந்தாலும் உமர் அவர்களுக்கு உபதேசம் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கோபம் கொண்டவர். அல்லாஹ்வுடைய வசனம் வந்தவுடனே அந்த வசனத்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றிக் கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரை என்று சொல்லக்கூடிய அந்த பேருரை நபிகள் பெருமானார் அவர்கள் ஏராளமான உபதேசங்களையும் தான் செய்த அந்த செயல்களையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய பாடங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்றோடு இந்த குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டது. மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எதற்கு இந்த சந்தோஷம் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அருளினார். அருளிய குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதை முழுமைப்படுத்தி விட்டான். மகிழ்ச்சி. இதை நினைத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சபையில், அந்த கூட்டத்தில் ஒருவர் மட்டும் அழுதுட்டே இருக்கார். அவர் யார்? உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர் மட்டும் தனியாக நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒருவர் போய் கேட்கிறார், உமர் அவர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காமிச்சிருக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழும் காலத்திலேயே இந்த குர்ஆனை அல்லாஹ் முழுமைப்படுத்தி இருக்கிறார், இதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா, ஏன் அழுகிறீர்கள் என்று அந்த நபி தோழர் உமர் அவர்களை கேட்கும் பொழுது உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி என்பது எனக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, திருமறை குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டது என்று, முழுமைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இதற்கு பிறகு வஹி செய்தி நமக்கு வராது. அந்த வஹி செய்தி தான் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருந்தது. அந்த செய்திகள் இன்று முதல் நமக்கு வந்து சேராது, அது முடிந்து விட்டதே. இதை நினைத்துதான் நான் அழுகின்றேன் என்று உமர் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். குர்ஆன் எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தது பாருங்க. வரக்கூடிய செய்திகள் இன்றோடு வராது என்று அறிந்து கொண்ட அவர்கள் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய காட்சிகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு தாய் அந்த வயதான பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க. சந்தித்தவுடனே அந்த அம்மா இவர்களை பேசும் பொழுது கண்ணீர் மல்க அழுக ஆரம்பிக்கிறார்.
அந்த அழுகை உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அந்த தாயிடத்துல சொல்றாங்க, தாயே, நீங்கள் வளர்த்த எங்களுடைய இறை தூதர் மரணித்திருக்கலாம், ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு சென்று விட்டார் என்கின்ற வருத்தம் நமக்கு வேண்டாம். உயர்ந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய மகன் முஹம்மது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டார், அது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் ஒரு நபி மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரோடு அவருக்கு வந்த வஹி செய்திகளும் நின்று விடுவேன். குர்ஆனுடைய புரட்சி இல்லையா? வஹி செய்தி நின்றுவிடும் என்கின்ற வருத்தம் அந்த தாய்க்கு. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை தான் திருமறை குர்ஆன் உலகத்தில் ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தான் இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தில் அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை அந்த மக்கள் மத்தியிலே, ஓரவர்கள் மத்தியிலே எடுத்து சொல்லாமல் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் கிடக்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவை வந்து பார்த்துவிட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மரணித்து விட்டார் என்று யாரேனும் சொல்வீர்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் சீவி விடுவேன் என்று சொல்றார். அவ்வளவு உமர் அவர்கள் மற்ற நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த அன்பு. அந்த நேரத்தில் உமர் அவர்கள் என்ன மறந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் மரணிப்பார் என்பதை மறந்து விட்டார். இப்படி தலையை சீவி விடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் வருகிறார். குர்ஆன் அபூபக்கர் அவர்களை அந்த நேரத்தில் எப்படி தயார்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு நேரத்திலும், ஒரு சின்ன ஒரு கஷ்டமான நேரத்திலும் அபூபக்கர் அவர்கள் அழுது விடுவார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவிலே அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி மணப்பாரோ அதே போன்று மணக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு உமர் அவர்களிடத்தில் போய் பேசுறாங்க. பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, எப்படி இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்க மறந்தீங்க? இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். திருமறை குர்ஆனிலே 39வது அத்தியாயம் 30வது வரக்கூடிய அந்த வசனத்தை அபூபக்கர் அவர்கள் உமர் அவர்கள் எடுத்து சொல்றார். இதை நீங்க எப்படி மறந்தீங்க? மௌத் என்பது இந்த நபிக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். இந்த நபி இந்த உலகத்துல மரணிக்காம இருக்க போறது கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான்ல. இந்த ஒரு வார்த்தை, தலையை சீவி விடுவேன் என்று சொல்லக்கூடிய உமர் அவர்கள் தன் கையில் இருக்கக்கூடிய வாளை கீழே போட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சார். குர்ஆன் எப்படிப்பட்ட வசனங்களோடு இந்த உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. ஒரே ஒரு வசனம் தான். தன் கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய வாளை கீழே விட்டுவிட்டு உமர் அவர்கள் எப்படி நான் இந்த வசனத்தை மறந்தேன் என்று அதை வருத்தப்பட்டு அழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்ப்போம். வரலாறு நமக்கு சொல்கின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனிலே சூரா மரியம், இந்த மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. இந்த அத்தியாயம் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய அத்தியாயம்.
எப்படிப்பட்ட புரட்சி! நஜ்ஜாசி மன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில நபி தோழர்களை அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க, சொல்லி அனுப்புறாங்க. நஜ்ஜாசி மன்னர் அந்த ஊருக்கு போங்க, அவர் இரக்கம் குணம் கொண்டவர், உங்களை அவர் பாதுகாப்பு தருவார், உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அனுப்பக்கூடிய நேரத்தில் எந்த குறைஷிகள் மக்காவிலே தொல்லை கொடுத்தார்களோ அதே குறைஷிகள் அந்த இடத்திலும் போய் தொல்லையை கொடுக்கிறாங்க. நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் அழைத்து இரண்டு தரப்பையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுப்பிய நபி தோழர்கள் சூரா மரியமை பற்றி பல செய்திகளை எடுத்து சொல்றாங்க. இந்த செய்திகள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு குர்ஆனுடைய அந்த வசனங்களை கேட்டு நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். புரட்சி இல்லையா? இன்றைக்கு பிறவியாகவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை முஸ்லிம், இந்த இருவருக்கும் பிறந்த குழந்தை நானும் முஸ்லிம் தான் என்று சொல்லக்கூடியவர்களிலே பலர் குர்ஆனை பற்றியும் குர்ஆனுடைய வசனங்களை பற்றியும் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாற்று மதத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த மக்கள் திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லது அந்த குர்ஆனில் வரக்கூடிய ஏதேனும் ஒரு வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையே அல்லாஹ் புரட்டி போடக்கூடிய நிலை உருவாகக்கூடியதை பார்க்கிறோம். கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் கிறிஸ்துவ மதத்தை போதிக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பாதிரியார், ஜாரி மில்லர் என்று சொல்லக்கூடிய பெயர் அவர். இவர் குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட புரட்சி பாருங்க! குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லி அந்த குர்ஆனை தன்னுடைய கையில் எடுக்கிறார் தெரியுமா? இந்த குர்ஆனில் நான் படித்து இதில் இருக்கக்கூடிய குறைகள் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல என்ன இருக்க போது பெருசா? இது முகம்மதுடைய புத்தகம் தானே. முகம்மதை பத்தி எழுதியிருப்பாங்க, முகம்மதுடைய மனைவி கதீஜாவை பற்றி எழுதியிருப்பாங்க, முகம்மதுடைய மகள் ஃபாத்திமாவை பற்றி எழுதியிருப்பாங்க. இதைத்தானே எழுதியிருப்பாங்க. இதை படித்து இதில் இருக்கக்கூடிய குறைகளை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி கனடா நாடை சேர்ந்த அந்த பாதிரியார் ஜாரி மில்லர் அவர் அந்த குர்ஆனை எடுக்கிறார். குறை காண்பதற்காக, குறையை கண்டுபிடிப்பேன் என்கின்ற அந்த வார்த்தை சொல்லியே அந்த குர்ஆனை எடுக்கிறார். அல்லாஹ் அவரை எப்படி புரட்டி விட்டான் பாருங்க. குர்ஆனை எடுத்து படிக்கிறாரு. படித்து சில நாட்களுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறார், நான் இந்த குர்ஆனை படித்தவரை, நான் படித்தவரை இந்த குர்ஆனிலே முகமது நபியுடைய பெயர் 5 இடத்தில் தான் நான் பார்த்தேன். முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறு இந்த குர்ஆனில் இல்லை. வாழ்க்கை வரலாறு இல்லை என்பதை விட நான் படித்தவரை முகமது நபியுடைய பெயர் திருமறை குர்ஆனிலே 5 இடங்களில் மட்டும்தான் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். நான் இதற்கு முன்பாக எந்த இயேசுவை, ஜீசஸை நான் கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்தேனோ அந்த ஜீசஸ் உடைய பெயர் குர்ஆன் ஈசா நபி என்று சொல்கிறது. அந்த ஈசா நபியுடைய பெயர் குர்ஆனிலே நான் படித்தவரை 15 இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைபிள் முழுவதும் தேடி பார்த்தால் ஜீசஸ் உடைய தாய்
மரியமை பற்றி எந்த ஒரு வரலாறும் இல்லை, மரியமை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. ஆனால் திருமறை குர்ஆனிலே, நான் படித்த இந்த திருமறை குர்ஆனிலே ஈசா நபியுடைய தாய் மரியம் அவர்களை புகழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்தையே வழங்கியிருக்கின்றான். மரியம் அவர்கள் எப்படி ஈசா நபியை பெற்றெடுத்தார்கள், மரியம் நபி அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுடைய சோதனைகளை கடந்து சென்றார்கள் என்கின்ற அனைத்து வரலாற்றையும் திருமறை குர்ஆனிலே மரியம் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக வழங்கியிருக்கின்றான். பைபிளிலே நாம் தேடி பார்த்தாலும் மரியமுடைய வரலாறை நாம் கண்டுபிடிக்க முடியாது, இல்லவே இல்லை என்றார். இதுதான் என்னுடைய மனதை மாற்றியது. சொல்றது யாரு? ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், புகழ்பெற்ற கனடா நாட்டுடைய ஒரு சர்ச்சிலே போதிக்கக்கூடியவர் ஜாரி மில்லர் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிரியார் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு திருமறை குர்ஆனை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறார். திருமறை குர்ஆன் செய்த புரட்சி இல்லையா? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் மாற்றிவிடும். புரட்சி, அப்படிப்பட்ட புரட்சி. ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே 476வது வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி அதிலே பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட அபூபக்கர் அவர்கள் தன் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய திண்ணை, எவ்வளவு இடம் இருக்கும், வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை இருக்கும்ல, அந்த திண்ணையில மதரசா ஆரம்பிக்கிறார், பள்ளிவாசல் ஆரம்பிக்கிறார். அந்த பள்ளிவாசல் ஆரம்பித்த இடத்துல அபூபக்கர் அவர்கள் அமர்ந்து குர்ஆனை ஓதுகிறார். அபூபக்கர் அவர்களை பொறுத்தவரை குர்ஆன் வசனத்தை ஓதும் பொழுது அழுது கொண்டே ஓதுவார். அதனால ரசூலுல்லாஹ் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கூட, சக்கராத்து காலத்தில் அவரால் ஏந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு போக முடியாது அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்களை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தை அபூபக்கர் அவர்கள் தொழ வைக்க வேண்டாம், அவர் தொழ வைத்தால் அழுது விடுவார் என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட தன்மை அபூபக்கர் அவர்களே. வீட்டுக்கு வெளியே அந்த திண்ணையிலே பள்ளிவாசல் ஆரம்பித்து குர்ஆனை ஓதுகிறார். ஓதக்கூடிய நேரத்தில் அழுதுகிட்டே ஓதுறார். ஓதுறது யாரு? அபூபக்கர் அவர்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் அழுது கொண்டே ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை அவருடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அபூபக்கர் அவர்கள் ஓதக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் தன்னை மறந்து ஆர்வமாக அதை கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. எதிரிகளுடைய உள்ளங்களிலே ஒரு பயம், அச்சம் ஏற்பட்டு விட்டது. என்னப்பா இது, இவர் ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனம் மாறி விடுவார்களோ, குர்ஆனை ஏற்றுக்கொள்வார்களோ என்கின்ற அச்சம் நடுங்க வைத்ததா இல்லையா? எதிரிகளையும் நடுங்க வைக்கக்கூடிய குர்ஆன். எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களை புரட்டி போடக்கூடிய குர்ஆன். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை தான் இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்கள். அப்படிப்பட்ட குர்ஆனை புரிந்து கொண்டுதான் ஏகத்துவ கொள்கை என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்று மட்டும் சொல்வது கூடாது. எதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, எதை நாம் புரிந்து கொண்டோமோ, அதை புரியாத அறியாத மக்களுக்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய
ஒரு இடத்தில் மார்க்க பிரச்சார களத்தில் பிரச்சாரங்களாக தாய்க்களாக அல்லாஹ் நமக்கு உருவாக்கி இருக்கின்றான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! திருமலை குர்ஆன் செய்த புரட்சி அல்லவா? ஏதோ ஒரு இடத்தில் தர்காவில மூழ்கி இருந்த நம்மை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அறியாதவர்கள் கையிலே இந்த திருமலை குர்ஆன் நாம் ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் அறிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகள் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடிகின்றது. நம் நாட்டில் வாழக்கூடிய மக்களை பாருங்கள். நம் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் என்று சொல்வதை விட நம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிரபலங்களை பாருங்கள். இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் எங்கிருந்து வந்தவர்? திலீப் குமார் என்ற பெயர் அவருக்கு. அவர் தர்காவாதியாக இருந்தாலும் அவருக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் தவறாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எதை அவர் கடைபிடித்தார் என்று சொன்னால் திருமலை குர்ஆன் அவருடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டது. இன்றைக்கும் அவர் தொழக்கூடிய தொழுகையில் குர்ஆனை தானே ஓதுகிறார். இன்றைக்கும் அவர் இசையமைக்கக்கூடிய சில பாடங்களில் திருமலை குர்ஆனுடைய வசனங்களோடு வாசிக்கிறார். அவரை மாற்றியது திருமலை குர்ஆன். பெரிய இந்து மதத்திலே சிலைகளை வணங்கக்கூடிய அந்த மதத்திலே ஆன்மீகவாதி என்று சொல்லி தன்னை பரிசாற்றக்கூடிய இளையராஜா எப்படி இப்ராஹிம் நபியுடைய தந்தை சிலைகளை வழங்கக்கூடியவர்களாக சிலையில் சிற்பியாக தயாரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதே போல என்று ஏறத்தாழ நாம் சொல்லலாம். அவ்வளவு வெறி பிடித்தவர் யாரு? தமிழ்நாட்டில் தெரியாத நபரே இருக்க மாட்டாங்க. இளையராஜா. இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம். அவர்களுக்கு பேட்டி எடுக்கிறாங்க. இஸ்லாத்தை நீங்கள் எதற்காக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவர்களுக்கு பேட்டி எடுக்கும் பொழுது யுவன் சங்கர் ராஜா சொல்றாரு, எங்க அம்மா மவுத்தா போயிட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்த பிறகு எனக்கு மன நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. குடும்பத்துல யாரும் இடத்துல சரியா பேசல, யாரும் எனக்கு சரியா அணுகுமுறை சரியான முறையில இல்லை. மன நிம்மதி இல்லாமல் கவலையோடு இருந்த அந்த நேரத்தில் என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போனேன். போகக்கூடிய அந்த நேரத்தில் என் நண்பன் ஒரு இஸ்லாமியன். அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். அந்த இஸ்லாமிய நண்பன் அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார் தமிழிலே. அவர் சொல்கிறார், தமிழாக்கமாக இருக்கக்கூடிய குர்ஆனை என்னுடைய இஸ்லாமிய நண்பன் ஓதிக்கொண்டிருந்தார். நானும் இவர் குர்ஆன் ஓதுறாரு, சரி நாம ஓரமா உட்காருவோம் சொல்லி உட்கார்ந்தேன். அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை அவர் ஓதி காண்பித்தார். அந்த வசனம் நேரடியாக எனக்காகவே இறைவன் வழங்கியதாக நான் நினைத்து விட்டேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. மன நிம்மதி கிடைத்தது. அந்த நிம்மதி கிடைத்தவுடன் அந்த இஸ்லாமிய நண்பர்களே அந்த குர்ஆனை நான் வாங்கினேன். எடுத்தவுடனே வாங்கினவுடன் அரபிலே ஓதிருப்பாரு. அந்த குர்ஆனை நான் வாங்கினேன். என்னுடைய வீட்டுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம், இரண்டு வசனம் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆனை நான் ஓத ஆரம்பித்தேன். உலகத்தில் நான் இதுவரை அடையாத ஒரு நிம்மதியை, மன நிம்மதியை, இந்த குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதும் பொழுது எனக்கு அந்த மன நிம்மதி கிடைத்தது. அப்போ கிடைத்த அந்த நிம்மதியை நான் அதை விட்டு சென்று விடக் கூடாது, அதோடு என்னுடைய வாழ்க்கையை நான் பயணிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இன்று ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லக்கூடிய இளையராஜா குடும்பத்திலே ஒரு குர்ஆனை அறிந்து புரிந்து அதை ஈர்க்கப்பட்டவர்களாக ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சி இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். பெண் நடிகை சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகை மோனிகா
பெயரை மாற்றி ரிஹானா என்று வைத்துக் கொண்டார்கள். அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜான் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளை அவங்க குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழாக்கத்தை சில திருத்தத்தோடு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த சபையில இந்த ரிஹானா என்று சொல்லக்கூடிய மோனிகாவை அழைத்து பேச வைக்கிறாங்க. அந்த பெண்மணி பேசுறாங்க பாருங்க. எடுத்த உடனே அறிவுரை யாருக்கு? நாம பிறவிலிருந்தே முஸ்லீம், என் பாட்ட முப்பாட்டி எல்லாமே முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போய் தர்காவில் போய் நிற்பாரு, சொல்லிட்டு போய் கொடிமரத்தை பார்த்தால கையெழுத்துவாரு, சொல்லிட்டே இருப்பாரு. குர்ஆனை ஓத சொன்னா ஓத தெரியாது. அவர்களுக்கு அறிவுரை, குர்ஆனை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை உங்களுடைய கையிலே எந்த நேரமும் இருக்கட்டும், அதை ஓதிக்கொண்டே இருங்கள். அரபு மொழியில் ஓதக்கூடிய நீங்கள் அதோடு நிறுத்தி விடாமல் தமிழ் மொழியிலும் நீங்கள் அதை படித்து அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலே என்ன நம்மிடத்தில் சொல்லுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டு சொல்லுங்க. அது சொல்லல, என்ன சொல்லிருக்கேன் சரியா? அந்த பெண்மணி சொல்றாங்க, அரபுலையா நீங்க படித்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் அப்படி படிச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல இப்பதான் அரபு கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் தமிழாக்கத்தை முழுமையாக படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் நான். சினிமா துறை என்பது உங்களுக்கு தெரியும். நல்ல காசு பணம் சம்பாதிச்சு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு வரும்பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான உபதேசங்கள் சொன்னார்கள். இந்த பெண்மணி சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருந்துட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போறேன்றிய, எப்படி வாழ போற? எனக்கும் அச்சம் பயம் இருந்தது. ஆனா அல்லாஹ் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்த உடனே வீட்டுல போய் உட்கார்ந்த உடனே பல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இருக்கான்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. அல்லாஹ் தானே கொரோனா இந்த நோயை கொடுத்து உட்கார வைக்கிறான். அல்லாஹ் எனக்கு பார்த்துப்பான், அல்லாஹ் எனக்கு உணவு கொடுப்பான், அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அனைத்தையும் உதவி செய்வான் என்கின்ற எண்ணம் பல முஸ்லிம்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த வாழ்க்கையை விட்டாலும் அல்லாஹ் பார்த்துப்பான். விட்டுட்டு வந்த எனக்கு டைலரிங் தெரியும், எம்ப்ராய்டரி பண்ணேன், அந்த எம்ப்ராய்டரி டைலரிங் எல்லாம் பண்ண ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும், போதும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நான் சம்பாதித்த பணத்துல என்னென்ன கடன் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன், ராஹத்தா இருக்கின்றேன். குர்ஆன் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை மாற்றியது. குர்ஆனுடைய வசனங்கள் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை மாற்றியது. யாரோ அழைக்கல, கையை பிடிச்சி இழுக்கல, தானா வந்துட்டாங்க. புரட்சி இல்லையா? தமிழ் சினிமாவிலே, இந்தி சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய பெயர் வாங்கக்கூடிய அளவிற்கு புகழ்பெற்ற நடிகை சனா கான் என்று சொல்லக்கூடிய பெண்மணி தான் இந்தியா முழுவதும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆபாசமாக நடிக்க முடியுமோ அவ்வளவு ஆபாசமாக நடித்த பெண்மணி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களை புரட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதைத்தான் அதிகமாக தன்னுடைய வாழ்நாளிலே பிரார்த்தனை செய்தார்கள். யா முகல்லிபுல் குலூப் சப்பி கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆபாசமாக நடிக்கக்கூடிய சனாஹானுடைய உள்ளத்தை புரட்டிட்டார் திருமறை குர்ஆனின் மூலமாக. ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து தன்னுடைய மார்க்கத்தை மறந்து இந்த செயலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கை திருமணத்தை கொடுத்திருக்கிறான். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, சாட்ஜிபிடியில ஆக்டர் சனா கான் என்று போட்டு பாருங்க. அந்த பெண்மணியுடைய இன்றைய காலத்துடைய வரலாறும் கடந்த காலங்களுடைய வரலாறும் எடுத்து காமிக்கும். அவ்வளவு ஆபாசமாக நடித்துக் கொண்டிருந்த பெண்மணி இன்றைக்கு மகாராஷ்டிரா மும்பை நகரங்களிலே அந்த பெண்மணியை விட சிறந்த ஹிஜாப்ல இருக்கக்கூடிய பெண்மணி வேற யாராச்சும் இருக்காங்களா தேடணும். அந்த அளவுக்கு பக்காவான ஹிஜாப்.
இன்றைக்கு நம்முடைய ஊர்ல பாக்குறோம்ல, ஹஜ்ரத்து முன்னாடி போனா பின்னாடி ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் போகும். ஹஜ்ரத்துடைய மனைவி எல்லாமே கோசா மூடிக்கிட்டு, மார்க்கம் சொல்லவே இல்லை. முகத்தை மறைக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லிச்சா? ஹஜ்ரத்து சொன்னாரு, பாயம்மா என்ன செஞ்சாங்க? எல்லாமே பேய் மாதிரி மூடிட்டு போறாங்க. அந்த பெண்மணி ஆபாச படங்களை எல்லாம் விட்டுவிட்டு, சினிமா துறையை விட்டுவிட்டு இன்றைக்கு மார்க்கத்தை மகாராஷ்டிரா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹிஜாப் அவ்வளவு பக்காவா அல்லாஹ் மாத்திட்டானே. யோசிச்சு பாருங்க. அந்த பெண்மணி ஒவ்வொரு இன்டர்வியூ, அந்த பேட்டி கொடுக்கும்போது சொல்வாங்க, நான் ஒரு முஸ்லிமா பிறந்து கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனையும் மறந்துவிட்டு உலகத்துடைய ஆசையில், உலகத்துடைய மோகத்தில் நல்லவர்கள் புகழ் பெற வேண்டும், பணங்கால் சம்பாதிக்கணும் என்பதற்காக இத்தகைய தவறுகளை செய்த நான், இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மேடையிலும் நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய உள்ளத்தை மாற்றியது திருமறை குர்ஆன் என்று சொல்கிறது. தமிழ் படத்துல, தமிழ்நாட்டுல கட்டிப்பிடி கட்டிப்பிடின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். இந்த வாசகம் சொன்னாலே போதும். இந்த வாசகம் சொன்னாலே அவர்களாவே சொல்லிடுவாங்க மும்தாஜ் அப்படின்னு. இஸ்லாமிய பெண்மணி. இன்றைக்கு அந்த பெண்மணியுடைய நிலை பாருங்களேன். ஊர் ஊரா, ஒவ்வொரு மேடை மேடையா, ஒவ்வொரு யூடியூப் சேனலா, ஒவ்வொரு இடத்திலையும் போய் சென்று தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. மக்களிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறாங்க. தெரியாம அந்த தவறுகள் செஞ்சுட்டேன், என்னுடைய அந்த காட்சிகள், அந்த போட்டோக்கள் நீங்கள் இணையதளத்துல போட்டு பரப்பிடாதீங்க, நானே ரொம்ப மனவேதனையில இருக்கேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண்மணியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரபலங்களை மாற்றியிருக்கானே. அப்ப இந்த திருமறை குர்ஆனுடைய புரட்சி பாருங்கள். நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் எத்தனை எத்தனை பிரபலங்கள், எத்தனை எத்தனை ஊருக்கு தெரியாத மக்கள் திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு, நாம் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தை நோக்கி வந்து வரக்கூடிய மக்கள். நம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா தெற்கு மண்டலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் பொழுது, இன்றைக்கு தமிழகத்துல வீட்டை தேடி ரேஷன் பொருட்கள் வருதில்ல, இது கொண்டு வந்தது ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஃபர்ஸ்ட். வீடு விட ரேஷன் பொருளை போய் விநியோகம் பண்ணணும். ஆந்திரா முழுவதும் பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அரிசி 30 கிலோ கொடுக்கிறாங்கன்னு சொன்ன அந்த அரிசி போடக்கூடியவன் 10 கிலோ ஆக்கிடுவான். இது பெரிய குற்றச்சாட்டு. வீடு வீடா போய் கொடுக்கணும்னு சொன்ன உடனே நம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை நிர்வாகி, அவருக்கு இந்த வேலை கிடைக்குது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு குட்டி யானையில எல்லா பொருளை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டு அவர் சொந்த பண செலவு செய்து ஒரு 2க்கு 4 பேனர் ரெடி பண்றாரு. அந்த பேனர்ல என்ன வாசகம் தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், எடையில் மோசடி செய்யக்கூடாது, அளவில் மோசடி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வாசகத்தை பேனர்ல போட்டு மக்களுக்கு வீடு வீடா போய் சென்று, நீங்க பைய கொடுங்க, நான் அரிசி போடுறேன், அதற்கு பிறகு அந்த பையோடு இடையில வைக்கிற 10 கிலோ இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. இப்படி அந்த செயலை அல்லாஹ்வுக்கு பயந்து, நாளை மறுமைக்கு பயந்து செய்த அவருக்கு என்ன வாய்ப்பு வந்து தெரியுமா? இந்த உலகத்துல அந்த மக்கள் எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது, இந்த ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்பொழுது பெரும்பான்மையான மக்கள் அவரை நோக்கி சொன்ன வார்த்தை, பாய் உங்களை மாதிரி ஆட்கள் கவுன்சிலரா வரணும், தயவு செய்து இந்த தொகுதியை நீங்க நில்லுங்க, நாங்க ஓட்டு போடுறோம். புரட்சி இல்லையா? அவர் புரிய வைக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, நான் அதை புரிய வைக்கிறதுக்கு பாடாப்பட்டேங்க. நம்ம ஜமாத்துல நாங்க பதவி, எந்த பதவியும் போக மாட்டோம், அரசியல்ல போக மாட்டோம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். புகழை தேடி போகக்கூடியவர்களுக்கு புகழ் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு புகழ் அல்லாஹ் தானாகவே தரக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். இதுதான் அல் குர்ஆனுடைய புரட்சி என்பது. இந்த புரட்சி
நான் சொன்ன இந்த மக்களோடு முடிந்துவிடக் கூடாது, நின்றுவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத்திலே நிர்வாகிகளாக, தாய்க்களாக நமக்கு செயல்படுவதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால், இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த திருமறை குர்ஆன் நம்மை மாற்றியதோ, நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றியதோ, அந்த திருமறை குர்ஆனை பிறமத மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த திருமறை குர்ஆனை அவர்களாகவே படித்து அல்லாஹ் நாடுவான் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் புரட்டப்படும், அவர்கள் தானாகவே இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? இன்றைக்கு நாம மிகப்பெரிய ஒரு அலட்சிய போக்கில தான் இருந்திருக்கோம். தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகள் இன்றைக்கு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி வீரியமாக செயல்பட்டார்களோ அந்த வீரியம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. என்ன காரணம்னு தெரியல. எல்லாமே நாம நன்மைகள் எல்லாமே அடைஞ்சிட்டோமா? முஃப்திகள் ஆகிவிட்டோமா? குர்ஆன் ஹாரிகளாக ஆகிவிட்டோமா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நற்செய்தி கூறப்பட்டது, சொர்க்கவாசி என்று, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று, அதுபோன்று ஏதாச்சும் நற்செய்தி நமக்கு வந்திருக்கிறதா? எந்த நேரத்தில் மரணம் வரும், மரணம் வந்துவிட்டால் நம்முடைய மன்னரையுடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன, நாளை மறுமையுடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய பணிகளிலே சுணக்கம் காட்டலாமா? இன்னைக்கு சுணக்கம் காட்டக்கூடிய நிர்வாகிகள் தாய்களை தான் அதிகமாக பார்க்க முடிகின்றது. இந்த சுணக்கம் நமக்கு தேவையில்லை. வீரியம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை நான் படிக்க வேண்டும், இந்த குர்ஆன் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று ஏங்கி இருக்கக்கூடிய மக்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் குர்ஆனை ஒப்படைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கின்றது. அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அதனால ஜமாத்து கூட பாருங்க, பல முயற்சி எடுத்து உங்களுடைய பணி சுமையை குறைக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் நாம் சுலபமாக்கணும். குர்ஆனுடைய விலை என்ன சொல்லுங்க பாப்போம். ஜமாத்துடைய குர்ஆன், ஜமாத்துடைய குர்ஆன் என்ன விலைக்கு இருக்குது சொல்லுங்க பாப்போம். 600. இன்னும் 450, 600. இன்னும் ஏலத்தை விடலாம். 250. கடைசியில பிம்பிலிக்கு பிலாப்பி. 600 கிடையாது, 250 கிடையாது, 450 தான் சரி. இப்போ 250 நான் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய குர்ஆன் எவ்வளவு? நான் முஸ்லிம் கொடுக்கக்கூடிய குர்ஆன் எவ்வளவு? 250. அந்த குர்ஆனுடைய விலையை குறைச்சிட்டாங்க. அதுதான் மாவட்டம் உங்களுக்கு அறிவிக்க போறாங்க. ஏன் குறைக்கக்கூடிய நிலை? உங்களுடைய சுமையை குறைக்க வேண்டும். அந்த குர்ஆனை கொண்டு சென்று நீங்கள் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அந்த மக்கள் மத்தியில போய் சேர்க்க வேண்டும். இவ்வளவு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க வரல, அது இரண்டாவது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? குர்ஆன் நமக்கு மட்டும் சொந்தமானதா? சொல்லுங்க பார்ப்போம். குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதா? இல்லையே. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அல்லாஹ் படைத்தான், எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. ஆனா மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோடான கோடி மக்கள் அதை தெரியாமல், இது நம்முடைய வேதம் அல்ல, நாம படிக்க முடியாது என்று ஒரு விதமான அச்சத்தோடு இருக்கிறார்கள். அந்த அச்சத்தை நம்ம போக்கணும். மாற்று மதத்தை மக்களை தனிநபர் தாவாவின் மூலமாக, புக் ஸ்டால் என்ற அந்த ஸ்டாலின் மூலமாக, கிராமப்புற தாவாவின் மூலமாக, நோயாளிகளை சந்திக்கக்கூடிய மருத்துவமனை தாவாவின் மூலமாக, இப்படி பல்வேறு விதமான தாவாவின் மூலமாக அந்த குர்ஆனை மாற்று மத மக்களுக்கு நாம் ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கக்கூடிய பணியை நாம்
இன்றோடு செய்ய ஆரம்பிக்கணும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவான். அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்து, எப்படி நான் சொன்ன இந்த பிரபலங்கள் எல்லாம் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களை படித்து அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை புரட்டி இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு தந்தாலோ, அதே போல நீங்கள் சந்தித்து தாவா செய்து கொடுக்கக்கூடிய அந்த மக்களும் அந்த குர்ஆனை படித்து அந்த தமிழாக்கத்தை படித்து அவர்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குடுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.